சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே சொல்ல வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விதமான கஷ்டங்கள், என்னென்ன விதமான கவலைகள் எல்லாவற்றையும் அனுபவித்தாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்த கட்டம் என்னவென்பது நீ யோசிக்கிறாய். நான் கஷ்டப்பட்டு விட்டேன், எல்லாமே நடந்து விட்டது, அடுத்தது என்ன? சோதிப்பீர்களா, இல்லை நான் கேட்டதை கொடுப்பீர்களா? இதுதான் உன்னுடைய அடுத்த கட்ட கேள்வியாகவே இருக்கிறது. அதற்கான பதிலை தான் நான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நான் அறிவேன். நீ எதையுமே எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு ஏற்கனவே சிறு வயதிலேயே நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே உனக்கு இப்படிதான் இருக்க வேண்டும், ஜாதகம் இப்படிப்பட்ட குடும்பம் தான் அமைய வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த பூமிக்கு நீ வந்த பிறகு உன்னுடைய பக்தியினால் நான் மெய் மறந்து, உன்னுடைய மனதினால் நான் சந்தோஷப்பட்டு, உன்னுடைய தூய்மையான எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பிள்ளையாக பார்த்த நான் உன்னுடைய கர்ம வினையில் பாதியை நான் எடுத்துக்கொண்டேன். உனக்கு சிறு சிறு கர்ம வினைகளை கொடுத்தேன். நீ என்னிடம் மட்டும் நெருங்கி வரவில்லை. நீ மட்டும் கொஞ்சம் ஏதாவது தவறுகளை செய்திருந்தால் முழுமையான தண்டனை கொடுத்திருக்கும் பொழுது நீ தாங்கியிருக்க மாட்டாய். ஆனால் இப்பொழுது நான் பாதி எடுத்துக்கொண்டதினால் உன்னால் ஓரளவுக்காவது தாங்க முடிகிறது. அது மட்டும் அல்லாமல் நீ தெய்வத்தின் மீது அதிக பற்று உள்ளவளாக இருக்கிறாய். இதனாலே உன்னால் நிறைய விஷயங்களை கடந்து வர முடிகிறது. சரி, உன்னுடைய இந்த காலத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் பேசினால் உனக்கு அழுகைதான் வரும், உனக்கு கவலைதான் மிச்சமாக மாறும். எதிர்காலத்தை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆர்வமும் இருக்கும், அதே நேரம் உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும். இப்பொழுது நான் சொல்கிறேன் என்றால் நீ அழுகிறாய், அதற்காக மன வருத்தப்படுகிறாய், அதற்காக ஆறுதல் படுத்துவதற்கான பொய்யான வாக்குகள் அல்ல. இது முற்றிலும் உண்மையான வாக்கு. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார்கள். இதெல்லாம் வெறும் பேச்சுதான், சாய் செய்ய மாட்டார், இதெல்லாம் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் என்று நம்பாதவர்கள் நடக்கும் வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதுதான். சொல்லத்தான் முடியும், அதற்கு மேல் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். சொல்லலாம், ஒரு பெரியவர்களாக ஒருவர் இருக்கிறார்கள் குடும்பத்தில் என்றால், இது தவறம்மா, நீ இதற்கு பதிலாக வேறு செய் என்று சொல்வார்கள். அதே போலதான் நான் உனக்கு சொல்கிறேன். இதை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கும் பொழுது நம்பிக்கொள்கிறேன் என்று சொல்லி அது வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் சரி, அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் நான் உனக்கு சொல்வது இது உண்மை, இதை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் பல நாள் துயரத்தையே அனுபவித்து விட்டாய். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றுக்குள் நீ அடியெடுத்து வைக்கவில்லை. காலம் முழுவதும் ஏதேதோ சோதனைகள், ஏதேதோ வழிகளோடு இருந்த உனக்கு என்ன நீ கேட்டாலும் கிடைக்காமல் எல்லாமே தள்ளி தள்ளி போய்கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமோ அடிக்கப் போகிறது. அதாவது ஒரு ரூபாய் கூட இல்லாமல் சிலர் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு உதவியாக, சிலர் தானமாகவோ ஒரு 10 ரூபாயை கையில் கொடுக்கும் பொழுது அது 10 ரூபாயாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பணமாக தெரியும். அது ஒரு டீ குடிக்கலாம், ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாடு வாங்கி, ரொம்ப இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், ஏதோ ஒன்று செய்யலாம் என்று அவனுக்கு அந்த 10 ரூபாய் பெரிய விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அவனிடம் 1 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கும், கையில் 1 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கும். அப்பொழுது அவனுடைய எண்ணம், இது நமக்கு பெரிய காசு என்று தோன்றும். ஒருவனுக்கு 1000 ரூபாய் தேவைப்படும், ஆனால் அவனுக்கு அதே இடத்தில் 10,000 ரூபாய் கிடைக்கும் பொழுது அது பெரிய பணமாக அவனுக்கு தெரியும். இது எல்லாமே அவர்களுடைய விதி, சரியா? அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு என்பது என்னவென்று தெரியாமல் இருந்தது. சிரிப்பா? அப்படி என்றால் என்ன? எனக்கு தான் சந்தோஷமே இல்லையே, ஒவ்வொரு நிமிஷமும் நான் கஷ்டமெல்லாம் பட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
என்று நீ எப்பொழுதுமே சொல்வாய். உனக்கு சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஆகிவிட்டது. சமீப காலத்தில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை மதிக்கவில்லை. நீயாக அவர்களை தேடி போனால் கூட அவர்கள் உன்னை கண்டு கொள்வதாகவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதேதோ பேச்சுகளும் ஏதேதோ தேவையில்லாத வார்த்தைகளையும் மட்டுமே அவர்கள் உபயோகப்படுத்தி உன்னை பேசுகிறார்கள். எல்லாருக்கும் பணம் இருந்தால் மட்டுமே கிட்ட வருவார்கள். பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் தூரமாக போனால் கூட பரவாயில்லை, பின்பு பேசிக்கொண்டு அது உன்னுடைய காதுக்கு வந்து சேரும் பொழுது அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தருகிறது என்று யாரும் உணரவில்லை. ஒரு நபரை பிடிக்கவில்லையோ, இல்லை ஒரு நபர் ஒரு விஷயம் நமக்கு தகுந்தது போல இல்லையோ, அவர்களை விட்டு ஒதுங்குவது சிறந்ததாகும். பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடலாம். ஆனால் அதற்காக அவர்களை பற்றி பின்னாடி பேசுவதும், அவர்களை நினைத்து நினைத்து தேவையே இல்லாமல் கருத்து கொட்டுவதும் இது மிகப்பெரிய ஒரு பாவத்தை சேர்க்கப்படும். அதுதான் உன்னுடைய சுற்றி இருப்பவர்கள் செய்கிறார்கள். உன்னை நேராக பார்த்தால் சிரிப்பு மட்டும், ஆனால் பின்னாடி உன்னை பற்றி அதிகமான குறை. உன்னிடம் இருந்து வாங்கியதையும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்று பெரிய ஆனதையும் மறந்து விட்டார்கள். இப்பொழுது உன்னை பார்த்தாலே திரும்பிக் கொள்கிறார்களே தவிர பேசுவதற்கு அதிகமான தயக்கத்தை தான் வைக்கிறார்கள். சரி விடு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம்தான். என்னடா இது, நம்மளிடம் வாங்கி கொண்டு நம்மளிடமே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இப்பொழுது நம்மை பார்த்து திரும்புகிறார்கள். எல்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே நீ செய்து விட்டாய். இது எதுவும் மாற்ற முடியாது. உன்னிடம் இருப்பதை வாங்கி கொண்டார்கள். உன்னிடம் இருப்பதையே அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் அப்படியே ஒதுங்கி விட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் நீ எப்படி வாழலாம் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் கொடுத்தாய். எல்லா விஷயத்தையும் அவர்களுக்காக செய்து உன் குடும்பத்திற்காக ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகள் மட்டுமே தான் உன்னோடு இருந்து தவிக்கிறார்களே தவிர வாங்கி கொண்டவர்கள் யாருமே உன்னோடு இல்லை. இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லாதது மட்டும்தான் மிச்சம். ஆனால் அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது. சரியா? உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தோஷம் என்பது பார்க்கவில்லை. எல்லாமே கவலை கவலை என்று பார்த்து எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இதற்கு மேல் என்ன நான் செய்ய போகிறேன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னதான் தரப்போகிறேன்? என்னை பார்த்து அவர்கள் என்னுடைய முகத்தை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதை என்னால் தர முடியாத பொழுது எவ்வளவு வலிக்கிறது தெரியுமா சாயி என்று நீ சொல்கிறாய். நிச்சயமாக இது உனக்கும் மட்டும் வழி அல்ல, எனக்கும் வழி. நீ உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடம் கேட்கிறார்கள், அது உன்னால் தர முடியவில்லை என்று கவலைப்படுகிறாய். ஆனால் நீ என்னிடம் கேட்கிறாய், அந்த ஒரு விஷயத்தை என்னால் தர முடியாத பொழுது எனக்கு என்ன வழி வலிக்கும்? நீயே சொல் பார்க்கலாம். என்னால் தர முடியாமல் இல்ல, உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள், உனக்கு என்ன விஷயம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எதையும் தராமல் இருந்தேன். நீ இப்பொழுது எல்லோரையும் புரிந்து கொண்டாய். ஆனால் என்னால் தான் உன்னை நம்ப முடியவில்லை. என்ன தெரியுமா? நீ இலகிய மனம் கொண்டவள். யாராவது ஏதாவது கேட்டால் உன் கையில் இருப்பதை கூட தந்து விடுவாள். திடீரென்று யாராவது வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை, அந்த விஷயத்தில் பிரச்சனை என்று சொன்னார்கள் என்றால் உன் கையில் இருப்பதையே கொடுத்து விடுவாளோ என்ற ஒரு பயம். நீயே எனக்கு ஒரு வாக்கு கொடு, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதே போல நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், உறவுகள் என்னத்தான் சொன்னாலும் யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன். நான் என்னுடைய பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வேன். ஏற்கனவே நான் ஏமாந்த மாதிரி எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் ஏமாற மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்து சொல். அப்பொழுதுதான் உனக்கு தேவைப்படுவதையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுவதையும் நான் கொடுப்பேன். ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இதற்கு மேல் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உன்னுடைய கையிலேயே தான் இருக்கிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேல் சோதனை எல்லாம் அனுபவித்து விட்டார். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோதனைகள் அனுபவிக்க கூடாது. எல்லாவற்றையும் வெற்றிகரமாகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் சிலரை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். துரோகங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிள்ளைதான் நீ. எதையும் நீ புதிதாக
பார்க்க போவது அல்ல. இதனாலே உன்னுடைய சந்தோஷங்களை இழந்தாய். சந்தோஷம் என்று ஒன்று வந்தாய், அடுத்த நிமிஷம் கஷ்டம் என்று ஒன்று வருகிறது. இதெல்லாம் நீ ஏற்கனவே பார்த்த ஒரு பிள்ளைதான். அதனால் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். யார் யார் எப்படி என்பதை இதுவரைக்கும் தெரிந்திருப்பாய். புரிந்து கொள். எல்லாரையும் புரிந்து கொண்டு உன்னுடைய வேலையை செய். உனக்காக நான் என்னென்ன தரப்போகிறேன் என்றால் நீ என்னென்னலாம் என்னிடம் வரிசையாக என்னிடம் வேண்டும் பொழுது வரிசையாக சொல்வாய். அந்த வரிசைப்படி ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொண்டே வருவேன். நீ அதையெல்லாம் சரியா சரியா என்று பார்த்து கொண்டு மட்டும் இருந்தால் போதும். உன்னுடைய கடமைகள் எல்லாமே செய்து விட்டாய். எல்லா தெய்வத்திற்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள், பூஜைகள் அனைத்தையுமே நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எதிலும் நீ தெய்வத்திற்கு குறை வைக்கவே இல்லை. நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாள் காலத்தை கடத்தி விட்டேன். இதற்கு மேல் அப்படி ஏதோ நான் செய்ய விரும்பவில்லை. எல்லாரையும் புரிந்து கொண்டாய் என்று நான் நம்புகிறேன். இனிமேலாவது சுதாரிப்பாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.